வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான் இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்திற்கு போட்டியா PFX அப்படிங்கிற ஒரு புதிய ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானால தேஜஸ் MK2 விமானம் போன்ற ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை டெவலப் செய்ய முடியுமா? பாகிஸ்தான் எதற்காக இந்த PFX ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய போறாங்க? பாகிஸ்தானால சொந்தமா ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முடியுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான் SMASH அப்படிங்கிற ஒரு ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைலை பயன்படுத்தி இந்தியாவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தங்களால தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய SMASH ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலுக்கு எதிராக ஒரு ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டார் மிசைலை டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பாகிஸ்தானுடைய மிசைலால இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மூழ்கடிக்க முடியுமா? பாகிஸ்தானோட மிசைலை தடுப்பதற்கு இந்தியா என்ன மாதிரியான ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டார் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய கடற்படை தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு ப்ராஜெக்ட் 76 மற்றும் ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற 2 ப்ராஜெக்ட்களை தற்போது கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ப்ராஜெக்ட் 76 மற்றும் ப்ராஜெக்ட் 77 திட்டங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை வழங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரான்ஸ் என்ன தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்க போறாங்க? இதன் மூலமா இந்தியா தயாரிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல பாகிஸ்தானின் கராச்சி நகரத்துல வச்சு IDEAS 24 அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. இந்த எக்ஸிபிஷன்ல துருக்கி, ஈரான், இத்தாலி போன்ற நாடுகளுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியின் போதுதான் பாகிஸ்தான் விமானப்படை முழுக்க உள்நாட்டிலே ஒரு 5.5 ஜெனரேஷன் விமானத்தை டெவலப் செய்ய இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய தேஜஸ் MK2 விமானத்திற்கு நேரடி போட்டியா PFX அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை பாகிஸ்தான் டெவலப் செய்ய போறாங்க. இந்த PFX ஃபைட்டர் ஜெட் விமானம் பாகிஸ்தான் விமானப்படையோட கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாகிஸ்தான் டெவலப் செய்யும் PFX ஃபைட்டர் ஜெட் விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அதிவேகமா திசையை மாற்றி பறப்பதற்கு தேவையான கெனாட் விங்ஸும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம AESA ரடார் சிஸ்டமும் இந்த விமானத்துல இருக்க போகுது. அடுத்து இந்த PFX ஃபைட்டர் ஜெட் விமானம் ஸ்டெல்த் விமானமா இருக்க போகுது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல பாசிவ் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இதனால இந்த விமானத்தால எந்த விமானம் எதிரி விமானம், எந்த விமானம் பாகிஸ்தான் விமானப்படையை சேர்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இந்த PFX விமானத்தோட முதல் பறத்தல பாகிஸ்தான் 5 முதல் 4 வருடங்கள்ல நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த PFX விமான தேஜஸ் MK2 விமானத்திற்கு நேரடி போட்டியா தயாரிப்பதா சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தானால JF-17 போன்ற ஒரு 4th ஜெனரேஷன் விமானத்தை கூட ஒழுங்கா டெவலப் செய்ய முடியல. அதாவது பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து டெவலப் செய்த JF-17 விமானத்துல பல பிரச்சனைகள் இருக்குது. சில நாடுகளுக்கு சீனாவின் உதவியோடு JF-17 விமானங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனா அந்த நாடுகள் JF-17 விமானத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மியான்மர், நைஜீரியா போன்ற நாடுகள் JF-17 விமானத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமா அந்த விமானத்தை இயக்காம தற்போது கிரவுண்ட் செஞ்சிட்டாங்க. இது போன்ற பல பிரச்சனைகள் JF-17 விமானத்துல இருக்கும் பொழுது எப்படி இவங்களால PFX அப்படிங்கிற 4.5 ஜெனரேஷன் விமானத்தை டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. அதனால பாகிஸ்தான் சும்மா இந்தியாவுக்கு போட்டியா ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படின்னு செய்றாங்க. பாகிஸ்தானுடைய இந்த PFX ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் வெறுமன வெத்து ஜம்பம் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாகிஸ்தானால தேஜஸ் MK2 விமானம் போன்ற ஒரு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யவே
முடியாது. ஏன்னா இந்தியா ஏற்கனவே தேஜஸ் MK1, தேஜஸ் MK1A போன்ற அதிக சக்தி கொண்ட மிகவும் சக்சஸ் ஆன விமானங்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால இந்தியாவால தேஜஸ் MK2 விமானத்தையும் டெவலப் செய்ய முடியும். அப்படியே பாகிஸ்தான் PFX ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த விமானங்கள் தேஜஸ் MK2 விமானத்திற்கு கிட்ட கூட வர முடியாது. சமீபத்துல பாகிஸ்தான் SMASH அப்படிங்கிற ஒரு ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல் சோதனைக்கு பிறகு பாகிஸ்தான் இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS விக்ராந்த் போன்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்த மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சு வந்தாங்க. பாகிஸ்தான் சோதித்த SMASH மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்களை தரை மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை தாக்குவதற்கு பயன்படுத்த முடியும். இந்த மிசைல்ல அட்வான்ஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் அதிக maneuverability கொண்டதா இருக்குது. இதனால இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தாக்கி அழிக்கவே முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. இந்த மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டது பாகிஸ்தான் கடற்படைக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் சோதிச்சிருக்க இந்த SMASH மிசைல்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று டார்கெட்டுகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை அதிகாரிகளிடம் இது தொடர்பா கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இந்திய அதிகாரிகள் ரொம்ப தெளிவான பதில சொன்னாங்க. பாகிஸ்தான் இது போன்ற மிசைல்களை டெவலப் செய்வாங்க அப்படிங்கறத நாங்க பல வருடங்களுக்கு முன்பே கணிச்சிட்டோம். அதனாலதான் இந்திய கடற்படை விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது MRSAM அப்படிங்கிற மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் தற்போது இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை இந்தியாவின் DRDO நிறுவனமும் இஸ்ரேல் நாட்டோட இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்கள்னால கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை 90 முதல் 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இந்தியா PGLR-SAM அப்படிங்கிற ஒரு மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் ஒரு அதிநவீன இன்டர்செப்டார் மிசைல். இந்த PGLR-SAM மிசைல்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல வரக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 7 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த PGLR-SAM மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இந்த MRSAM மற்றும் PGLR-SAM மிசைல்கள் இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்படும் பொழுது இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை பாகிஸ்தானுடைய SMASH ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால தாக்கவே முடியாது. இந்தியா டெவலப் செய்து வரும் PGLR-SAM மிசைல் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டர்செப்டார் மிசைல். இந்த மிசைல்னால ஹை ஸ்பீட்ல வரக்கூடிய பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சூப்பர்சானிக் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்த இன்டர்செப்டார் மிசைல கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இதனால இந்திய போர்க்கப்பல்களை பாகிஸ்தான் டெவலப் செஞ்சிருக்க இது போன்ற ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால தாக்கவே முடியாது. அடுத்த அப்டேட், இந்தியா ப்ராஜெக்ட் 76 மற்றும் ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற 2 நீர்மூழ்கி கப்பல் கட்டும் திட்டங்களை தற்போது கையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டங்கள் இந்திய கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் நீர்மூழ்கி கப்பல் படையணியை வலிமைப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு உதவி செய்ய போகுது. அதாவது இந்தியா ப்ராஜெக்ட் 76 திட்டத்தின் கீழ் 12 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களை உருவாக்க போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 76 திட்டத்தை 2 பேஸா இம்ப்ளிமெண்ட் செய்ய போறாங்க. முதற் கட்டத்துல 6 சப்மரீன்களும் இரண்டாவது கட்டத்துல 6 சப்மரீன்களையும் கட்டுவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்தியா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 77 திட்டத்தின் கீழ் 2 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 77 திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் பிரத்யேகமா இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழையக்கூடிய எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்காக இந்தியா டெவலப் செய்யறாங்க. தற்போது இந்தியா அதிக அளவுல நீர்மூழ்கி கப்பல்கள்
கப்பல்களை டெவலப் செய்ய முனைப்பு காட்டி வரும் பொழுது பிரான்ஸ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. அதாவது பிரான்ஸ் ப்ராஜெக்ட் 76 மற்றும் ப்ராஜெக்ட் 77 திட்டத்திற்கு நான் நியூக்ளியர் டெக்னாலஜிகளை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. பிரான்ஸ் பாரகூடா மற்றும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை சொந்தமா டெவலப் செய்து தங்கள் படையில் இணைத்து பல வருடங்களா இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்களை டெவலப் செய்யறதுல பல தொழில்நுட்பங்களை பிரான்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அந்த தொழில்நுட்பங்களை தற்போது இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்தியாவின் வார்ஷிப் டிசைன் பீரோ மற்றும் DRDO நிறுவனம் ப்ராஜெக்ட் 76 திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல பம்ப் ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு பிரான்ஸ் கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. குறைந்தது 10 இருந்து 15 வருடங்களாகும். இவ்வளவு முக்கியமான தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்ல உறவை காட்டுது. இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னா நீர்மூழ்கி கப்பல்கள் சத்தம் இல்லாமல் ரகசியமா நீருக்கு அடியில் இயங்கணும். இப்போ தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் சாதாரண ப்ரொபல்ஷன் சிஸ்டங்கள் அதிக சத்தத்தை எழுப்பும். அதனால எதிரிகள் சோனார் சிஸ்டத்தை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து மிகவும் குறைவான சத்தமே வெளிவரும். இதனால நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் அதிகரிக்கும். எதிரிகளால் பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மட்டும் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள்ல இணைக்கப்பட்டால் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை வச்சிருக்கக்கூடிய பிரான்ஸ், UK போன்ற நாடுகளுக்கு நிகரான நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் இந்திய கடற்படையோட வலிமையை பல மடங்கு அதிகரிக்கும். அதே போன்று ப்ராஜெக்ட் 77 திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் நியூக்ளியர் பவர் சப்மரீன்களையும் பல தொழில்நுட்பங்களை பிரான்ஸ் கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அதாவது இந்தியா கட்டும் நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்ல நியூக்ளியர் ரியாக்டர் தொழில்நுட்பம் தவிர அனைத்து விதமான டெக்னாலஜிகளையும் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு பிரான்ஸ் முன் வந்திருக்காங்க. நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்லயும் பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால பிரான்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் தங்களுடைய பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இதனால இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட மற்றும் செயல்திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இப்படி ரெண்டு முக்கியமான சப்மரீன் ப்ராஜெக்ட்டுக்கு தொழில்நுட்பங்களை பிரான்ஸ் கொடுக்க முன் வந்திருப்பது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.